ஆல்டோ சரியான நேரம் இரவு சரியா 12 மணி நேரம் கிரவுண்டுக்கு நிற்கிறேன். நைட் ப்ராக்டிஸ் ஓடுவோம் சும்மா இரவு ஒர்க் அவுட் போட்டு சுமார் ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆகுது. இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ஒர்க்கிங் காணொலியாக போட்டு அதே சமயம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க் அவுட்னா இன்றைக்கு 30ஆம் நாள் ஒர்க் அவுட், 30 கடைசி நாள் ஒர்க் அவுட். என்னென்னா இன்றைக்கு ஃபுல்லாக வந்து எப்படி ஒர்க் அவுட் போட போகிறேன்னா ஹார்டியோ எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுவிட்டு ஸ்டெர்னர் ஒர்க் அவுட்டும் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் சிட்அப்ஸ் அப்போ அப்படியான சில ஒர்க் அவுட்டுகள் போடுவோம்னு ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கேன். என்னடா பார்த்தீங்கன்னா நம்மளை தவிர யாரும் இல்லை. ஒரு மாமா ஒரு ஆள் இருக்காரு சைட்லே, அவரை தவிர ஒத்தனை இல்லை. என்னடா ஒத்தனை இல்லை கிரௌண்டுக்கு நம்மளை தவிர. அதுக்காண்டான சக்காடு சூதான் போட்டு ரெக்டிஷன் பண்ணுவோம். இரவு நேரத்தில் தனியாக வந்து உத்தரவு இல்லாத டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தனி சுவர்லாம். அது உண்டு. கிளைமேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு, மழை பெய்கிற மாதிரி மழை நல்லா காற்றடிக்குது. செம்ம கிளைமேட்டுக்கு வந்து யார் ப்ராக்டிஸ் தனியாக பண்ணுறது ஒரு தனி ஃபீலிங் தான். அது ஒரு மாதமாகுது. ஒரு நாள் வந்து அதுக்கு என்ன விளையாட போகல, விளையாடையும் போதாமல் ஒரு ஆடியோ ஃபிட்னஸை செக் பண்ணி ஃபிட்னஸை பார்த்து உங்களுக்கு முடிவு ஒன்று எடுத்தோட அன்றைக்கு வந்த ஃபுல்லாக செய்வோம். ஸ்டெப் எடுத்த உடனே இந்த கட்டில் ஓடணும். 10 ரவுண்டாச்சும் ஓடணும். 10-15 ரவுண்ட் ஓடினது இப்போ அடுத்து ஆடியோ ஃபஸ்ட்டு முடிக்கிறது. இப்போ அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டெர்னர் ஒர்க் அவுட் தான் போடணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரன்னிங் பண்ணுறது. இதான் அந்த படி படியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்டதாண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்குண்டில் யாரும் கோச்சர் இல்லை. ஆமாம், நமக்கு கோச்சர். எவ்வளோக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்யலும் அவ்வளோ செய்வோம். சார்லா என்னடா கோச்சர் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். இருந்தாலும் கோச்சர் இல்லை. நாமளே வீடியோஸை பார்த்து யூடியூப் வீடியோஸ் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து டியூட்டோரியல்லாம் பார்த்து எவ்வளோ கூடு விளையாட இருப்போம், அவ்வளோ கூடு விளையாடுறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னண்டா எடுத்தோடனே செஸ்ட்டுக்கு கொஞ்சம் போடணும். ஸ்டெர்னர் ஒர்க் அவுட் செய்ய போகிறேன். செஸ்ட்டுக்கு ஒரு 10 போட போகிறேன். கொஞ்சளவு முடிய நான் ஃபிட்னஸ் ஆகிட்டு இருப்பேன். எவ்வளோக்கு விளையாட இயலுமோ அவ்வளோக்கு டைம் கிடைக்கிற டைம் விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபாக எவ்வளோக்கு ஸ்டடி பண்ண இயலுமோ பொடியை பற்றி அந்த யூடியூப் அது இதுல எவ்வளோ கேளுமோ அவ்வளோ பார்ப்பேன். பார்த்து நம்மளை செதுக்குறான். நம்மளை செதுக்கிறது வேறு யாரும் இல்லை. நம்மளை பார்த்துக்கிறோம். அடுத்தது குவாட்ஸுக்கு 15 விளையாட போகிறேன். செகண்டாக குவாட்ஸ் மசில். அதனால இப்போ விளையாடையும் சரியா லக்கி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த கூட செஞ்சு முடிக்கிறான். அடுத்தது வந்து குவாட்ஸுக்கு போட போகிறேன் 15 செட். விளையாடுறதுக்கு சரியான மைண்ட் ஒரு நிலை வேணும். ஒரு நிலை யாராவது அதை செய்யலாம். இல்லாட்டி இஷ்டம். என்னடா தொடர்ச்சியானா சுமார் ஒரு வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒரு 30 புஷ்அப்பும் 30 ஸ்குவாடும் குவாட்ஸுக்கு லங்ஸ் 30 விளையாடுவேன்.
அதோடு சேர்த்து புல்லப்ஸ் 30 விளையாடும் ஒரு நாளைக்கு. இப்படி தொடர்ச்சி 325 நாளும் விளையாடி வந்த அந்த ஃபிட்னஸ் தான் நம்ம இந்த ஒடியில் அறி. மூணாவது கூப்பிட்டு என்னண்டா சரியா மசில்ஸ் எல்லாம் சரியான வீக்காக அது மட்டும் இல்லை ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்பீடுக்கான ஒர்க் அவுட் ஒரு 15 செட் போடுவோம். 15 செட் படி 2 போடுவோம். என்னதுக்கு லெக் ஸ்பீடுக்கும் அதோட சேர்த்து நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ஸ்பீடை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிற மசில் ஸ்பீடுக்கு பழக்கப்படும். ரெண்டாவது நம்மளோட லெக் ஸ்பீட் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ட்ரிபிள் பண்ண காலை ஸ்கெட்ச் பண்ண காலையெல்லாம் லெக் ஸ்பீடு கூடியிருக்கும். நாலாவது ஒர்க் அவுட் என்னண்டா அப்பர் செஸ்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கு நம்மளே. அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் உண்டு. 15 செட் போடுவோம். அடுத்து நம்மளே 4 ஆர்ம்லாம் சரியான வீக்காக இருக்கு. 4 ஆர்முக்கு ஒரு 15 செட் ஆடும். கை ரெண்டையும் பொத்திட்டு எவ்வளோ புத்தகம் பொத்திட்டு புதுசாக சரி 1 2 3 4 5. அடுத்த ஒர்க் அவுட் என்னடா லெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் உண்டு. கடைசி ஒர்க் அவுட் இந்த நாளுக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.